கோடி, அகமுடையார்ல 1 கோடி, பிள்ளமார் 1 கோடி, அப்புறம் இங்க ஆதி தமிழ் கொடி அது 2 கோடி இருக்கு பறையரு, தேவேந்திரர் 1 கோடி, தேவேந்திர குலம், இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 25 கோடி வருது. 25 கோடி இருக்குன்றான். மொத்தமே 8 கோடி தான் மக்கள் தொகை. அதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம். 25 கோடி இருக்கின்றான். ஆனா 11 அமைச்சர் தெலுங்குல கொடுத்துருக்கான். ஒருத்தம் பேசல, ஒருத்தம் கேட்கல. முதலமைச்சர் சுத்தி இருக்கிறது யார் முடிவெடுப்பது? சென்னை மாநகராட்சிக்கு பிரச்சனை யார் வரணும்? ஒண்ணு நகராட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கே என் நேரு வந்து கேட்கணும், ஐயா கேட்கணும். இல்ல கமிஷனர் சென்னை மாநகர ஆணையர் கேட்கணும். இல்ல சென்னை மாநகரத்துடைய வணக்கத்திற்குரிய மேயர் அம்மையார் பிரியா அவர்கள் கேட்கணும். கேட்க மாட்டாங்க. இவர் வந்துருவாரு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு அங்க என்ன வேலை? உனக்கு அங்க வேணா வேலை? வட சென்னையினுடைய ரவுடி டேய், நீ பேப்பரு திமுக காரருக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், என்ன தெரியும் என்பதை இந்த உலகத்திற்கு தெரியும். சும்மா ரவுடி, முன்னாள் ரவுடி, அல்ல எக்ஸ்பீரி ரவுடி, அது எக்ஸ்பீரியான ரவுடி. அதெல்லாம் அவர் வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர் மிரட்டுது. நீங்க போராட்டம் பண்ணி நடந்துருவீங்களா? தூய்மை பணியாளர்களை அடிச்சு துன்புறுத்தி பெண்களுடைய மாறை பிடிச்சு இழுத்து கசக்கி போராடிய வழக்கறிஞர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொச்சைப்படுத்தி 13 நாட்கள் போராடியவர்களை தேன்மொழி என்கிற ஒரு திமுகவுடைய மகளிரணி தலைவியை வச்சு வழக்கு போட வச்சு பனகல் மாளிகையில் இவங்க போராடுவது பொதுமக்களுக்கு இடையூறு என்று பேச வைத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கி இரவோடு இரவாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி விடிந்தால் சுதந்திர தினம், கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும், சுதந்திரம் கிடைத்து என்று அன்றைக்கு சுதந்திரத்திற்காக தங்களுடைய வயிற்று பசிக்காக தங்களுடைய வேலைக்காக தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்காதே என்று போராடிய தூய்மை பணியை அடிச்சு துன்புறுத்தி தூக்கி போட்டான். களத்துல 3 முறை போய் நின்று அவர்களோடு உட்கார்ந்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஆனா அவர் மேலதான் இதே தூய்மை பணியாளரை வச்சு SC/ST ஆக்ட் கொடுத்தாங்க. அவர் மேலதான், அவர் தான் வன்கொடுமை வழக்கு அவர் மேல போட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியும், அந்த மக்களுக்கு தெரியும் யார் நமக்கானவன், யார் கார்பரேட் முதலாளிகளுக்கானவன் என்று அவர்களுக்கு தெரியும். 4 ஆண்டுகள் ஆட்சியில் அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், அமீரகம், இப்பொழுது ஜெர்மனி என்று போகிறார் ஐயா. எதை கொண்டு வர? தனியார் முதலாளிகளை கொண்டு வர. இந்த தனியார் முதலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வருவதனால் யாருக்கு லாபம்? அந்த தனியார் முதலாளிக்கு லாபம். மக்களுக்கு இப்ப ஜெர்மனில கூடிய ஒரு கம்பெனிங்க, ஒரு கம்பெனி நார்த் பிரைம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஐயா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த நார்த் பிரைம்ஸ் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வருவதனால தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது வளர்ச்சி இருக்கிறதா? அவர்கள் உழைப்பது, திமுக உழைப்பது, இந்த திராவிட கட்சிகள் உழைப்பது தனியார் முதலாளிகளை வளமோடு வாழ வைக்க, அவர்களுக்கு கமிஷன் வாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உழைக்க விரும்புவது, நாங்கள் பேசுகிற அரசியல் என்பது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தமிழ் முதலாளிகளை, தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்கக்கூடிய கனவு திட்டத்தை உருவாக்குது எங்களுடைய குறிக்கோள். அப்ப நீங்க வந்தா கார்பரேட் கம்பெனி இருக்காதா? ஒரு கம்பெனி இருக்குது. அவனே கடை ஜாத்திரி போயிடுவான். எப்படி நோக்கியா போனானோ அப்படி அவனே மூடிட்டு போயிடுவான். பாக்ஸ்கான் அவனே முடிட்டு போவான். அவனுக்கு தெரியாது சீமான் ஆட்சியில வேலை நடக்காது. இது எப்படி தெரியுமில்ல? இவங்க என்னங்க போய் தமிழர்களுக்கு நாங்க வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயாவுக்கு நேர்த்திக்கடனா அங்க போய் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு அமைதியான மாநிலம், நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய தண்ணி இருக்கு, நல்ல காத்து இருக்கு. இப்ப இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்லாம் இது வந்து கிளாம்பாக்கம் இங்கிருந்து 10 கிலோமீட்டர் புதிய விமான நிலையம் வரப்போகிற இந்த பரந்தூர் அப்படின்னு சொல்லுவான். 50 கிலோமீட்டர் வராது, 50 கிலோமீட்டர். ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட் 15 கிலோமீட்டர். இங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலை 5 கிலோமீட்டர். கதவை திறந்தால் குழுகுழுவென்று காற்று வரும். 4 அடியில தண்ணி வருமா? கடைசியில் பார்த்தா அது மழை வந்தால் தான் தண்ணி வரும். 4 அடியில் 4 அடி தண்ணி வீட்டுக்குள்ள வரும், 4 தண்ணி வரும் அப்படின்னு விளம்பரப்படுத்துவது போல அவனுக்கு பேர் என்ன? ரியல் எஸ்டேட் புரோக்கர். ரியல் எஸ்டேட் புரோக்கர். தண்ணி வரும், பக்கத்துல மருத்துவமனை இருக்கு, பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பக்கத்துல VR மால் இருக்கு, பக்கத்துல வந்து ஸ்கை வாக் இருக்கு, பக்கத்துல தியேட்டர் இருக்கு, பக்கத்துல அருமையான ஒரு குழுன்னு பாண்டிச்சேரிக்கு இங்கிருந்து பறந்து போயிடலாம், இங்கிருந்து விழுப்புரத்துக்கு ஏறி போயிடலாம் அப்படின்னு பேசக்கூடியவனுக்கு பெயரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். ஜெர்மனிக்கு போய் நல்ல இடம் இருக்கு, நல்ல இளைஞர் இருக்காங்க, நல்ல காத்து இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, வாங்க 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 கடையை விரிங்கன்னு சொல்றவனுக்கு பேர் என்னது? எவனோ சதி பண்ணிட்டான், தமிழ்நாட்டு புரோக்கர்.
அதான் அண்ணன் சொன்னாங்க, முதலமைச்சர் என்பவர் உள்ளூர் புரோக்கர், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். நாங்கள் புரோக்கர்களை உழைத்துவிட்டு தமிழ் தேசிய அரசியலை படைக்க, தற்சார்பு பொருளாதார கொள்கையை படைக்க வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்க. அப்ப வெறும்